பராசக்திக்கும் அந்த ஜனநாயகன் தள்ளி போகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது உண்மையாகவே இருந்தாலும் கூட அந்த வெறுப்புன்றது ஒட்டு மொத்தமாக எங்கே போய் குவியும் அப்படின்னா பராசக்தி மேலே தான் போய் குவியும். அந்த பராசக்தி மேலே குவிகிற வெறுப்பு அது வெறும் பராசக்தி மேலே மட்டும் வர்ற வெறுப்பாக இருக்காது, அந்த வெறுப்பு சிவகார்த்திகேயனையும் பாதிக்கும். அது எந்த அளவுக்கு பாதிக்குது, என்னென்ன அப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் இது முடிஞ்ச உடனே அடுத்த வீடியோ சீக்கிரமாக வந்துடும், அதில் தெளிவாக பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருந்தாங்க, எனக்கு குறிப்பாக விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருந்தாங்க. எப்படியாச்சும் நம்ம ஜனநாயகன் படத்துக்கு இன்றைக்கி தணிக்கை குழு சான்றிதழ் கிடைச்சிரும், சர்டிஃபிகேட் கிடைச்சிரும், ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமாக வரும் அப்படின்ட்டு. சாதகமாக தான் வந்துச்சு. நீதிபதி பிடி ஆஷா அவர்கள் படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுத்துருங்க அப்படின்னு தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் இந்த தணிக்கை குழுக்களில் சிடிஎஃப்சி இல்லை நாங்கள் மேல்முறையீடுக்கு போகிறோம் அப்படின்ட்டு மறுபடியும் மேல்முறையீடு. அடுத்து என்ன நடக்கும், இரு நீதிபதிகள் அமர்வுக்கு அது போவோம், அங்கே உயர்நீதிமன்றத்துக்கு போவோம். அங்கே என்ன தீர்ப்பு வரும்னு தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு சான்றிதழ் கரெக்டாக அதுக்கு இருக்கிற எல்லா ப்ரொசீஜர்ஸும் ஃபாலோ பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணுன்ற எண்ணம் மாதிரி தெரியல. இந்த சிடிஎஃப்சி பண்ணிட்டு இருக்கிற மூவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இவங்களோட மூவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படியாச்சும் படத்தை தள்ளி போடணும், போஸ்ட்போன் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் இழுக்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் மாதிரி தெரியுது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்களில் பல பேர் இதுக்காக குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக நடிகர்கள் சொல்லப்போனால் சிம்பு, ஜெயம் ரவி, அப்புறம் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாமே குரல் கொடுத்தாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் முதற்கொண்டு அவர் மேலே அனுதாபிகள் எல்லாருமே அந்த படத்துக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கும்போது, ஏன் வம்படிக்கா அப்படி ஒன்றும் நீக்கக்கூடிய அப்படி ஒரு மோசமான காட்சி அந்த திரைப்படத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியல. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியல. அப்படியே இருந்தாலும் படத்தை கொஞ்சம் வைலன்ஸ் இருக்குது, கொஞ்சம் அந்த மாதிரி சண்டை காட்சிகள்லாம் கொஞ்சம் இன்டென்சிவாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தான் நீதிபதி சொல்லியிருந்தாங்க யூஏ சர்டிஃபிகேட் 16+ கொடுத்துருங்க அப்படின்ட்டு தான் நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு போகலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க, யார் பிஜேபியா அல்லது இங்கே இருக்கிற டிஎம்கே லாபியா அப்படிங்கிறது நமக்கு புரியல. அவங்களோட நோக்கம் எவ்வளோ முடியுமோ இழுத்துட்டு போகணும். ஒருவேளை இந்த இரு நீதிபதிகள் தரப்பு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்தாலும் அதோட அவங்க நிற்க போகிறதில்ல. அடுத்து நாங்கள் உச்சநீதிமன்றம் போகிறோம், அங்கே போய் நாங்கள் மேல்முறையீடு பண்ணுறோம் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. ஏன்னா இதான் இவர்களுடைய நோக்கம். நமக்கு ஒருவேளை இதை செய்கிறது பிஜேபியாக இருந்தால் நமக்கு தெரியல. ஏன்னா அவங்க செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்தளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசியலை பிஜேபி பண்ணுவாங்களான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா இதையை வச்சு விஜயை வரட்டி உள்ள கூட்டணிகளை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க முடிவெடுப்பாங்களோ அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா இப்படி ஒரு கூட்டணி அமையுது, அதாவது ஒரு மிரட்டல் மூலமாகவோ அல்லது இந்த மாதிரி இப்படி பண்ணுறது மூலமாகவோ ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது இயல்பான கூட்டணியாவோ அல்லது கூட்டணி அந்த அளவுக்கு அந்த கெமிஸ்ட்ரி உள்ள கூட்டணியாவோ இருக்காது. அது ஒரு வெறுப்பான கூட்டணியாக தான் இருக்கும். அது ரெண்டு பக்கத்துக்கும் சங்கடத்தை தான் ஏற்படுத்தும். விஜய் ரசிகர்களே அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். அதனால் இப்படியான ஒரு ஷார்ட்கட்டு தான் பிஜேபி பண்ணக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி பண்ணால் அது வெறுப்பை தான் சம்பாதிக்கும்ன்றது அவங்களுக்கும் தெரியும். அதனால் இதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்குதா இல்லை டிஎம்கேவோட லாபி இவங்க இருக்கிறாங்களா அப்படின்ட்டு நமக்கு ஒன்றும் புரியல. ஆக மொத்தத்தில் விஜய் அவர்களையும் சரி அவருடைய ரசிகர்களையும் சரி இந்த நேரத்தில் மன உளைச்சலுக்குள்ளே ஆளாக்கணும் அப்படின்ட்டு திட்டமிட்டு பண்ணுற மாதிரி தான் நமக்கு தெரியுது. உண்மையாகவே இதில் இவ்வளோ இஷ்யூ இருக்குமா ஜனநாயகன் படத்தில்? இதுக்கு முன்னாடி இது வயலன்ஸான காட்சிகள், இதை விட கொடூர வயலன்ஸான காட்சிகள் வந்த திரைப்படங்களே, இதை விட கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப சென்சிட்டிவான உள்ள விஷயம் இருக்கிற நிறைய திரைப்படங்களே சர்டிஃபிகேட் யூஏ சர்டிஃபிகேட் வாங்கி வெளியே ஓடவும் செஞ்சுருக்குது, விமர்சனங்களுக்குள்ள ஆகியும் இருக்குது. அப்படின்னும் போது எந்த படத்துக்குமே வராத இப்படி ஒரு நெருக்கடி விஜய் அவர்கள் அடுத்து இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, டக்குன்னு இந்த ஜனநாயகன் கட் பண்ணால் அடுத்து எலெக்ஷன் அப்படின்ற இடத்துல விஜய் அவர்கள் இருக்கார். இந்த டைமில் எதுக்காக இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்கன்னு நமக்கு புரியல. ஒருவேளை விஜய் அவர்களை இப்படி ஏதாச்சும் பண்ணி முடக்க முடியுமா அப்படின்ட்டு இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணைக்கு ஒரு பக்கம் கூப்பிட்டுருக்காங்க கரூர் விஷயில். அது என்னதான் ஒரு பக்கம் அது டிஎம்கேவுக்கு அகெயின்ஸ்டாக தான் அது போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டாலுமே கூட அவங்க நினச்சா என்னவெல்லாம் பண்ணலாம். அந்த கேஸை யாருக்கு சாதகமாகவும் மாற்றலாம், யாருக்கு பாதகமாகவும் மாற்றலாம். ஏன்னா அவங்க கையில் இருக்குது. அவங்க கையில் இருக்கிற ஆயுதங்களை வச்சு அதை யாருக்கும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும் அவங்களால. அப்போது இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு விஜய் அவர்களை இப்படி
நெருக்கடி கொடுக்குறாங்களா, மிரட்டுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஒரு வேளை அதை வச்சு அவங்க பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் அ ராங் மூவ். ஏன்னா ஏற்கனவே என்னதான் கொள்கை எதிரி பாஜக அப்படின்ட்டு விஜய் அவர்கள் பேசிட்டு வந்தாலுமே சில விஷயங்கள்லாம் அவங்க விஜய்க்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. சமீபத்தில் கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு இந்த கரூர் விஷயத்தில் முழுக்க முழுக்க திமுக மேலே தான் தவறு இருக்குது, செந்தில் பாலாஜி மேலே தான் தவறு இருக்குதுன்ற மாதிரி சமீபத்திலையும் கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசிட்டு இருந்தார். அதே மாதிரி அதிமுகவும் பாஜகவும் தான் இந்த கரூர் விஷயத்தில் விஜய் அவர்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்படின்னும் போது அவங்க மேலே விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் தான் இருக்குது. அப்போது அதை கெடுத்துக்கிற மாதிரியான வேலையை பாஜக செய்யுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்போ அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா, யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்றது நமக்கு புரியல. ஆனால் என்ன நடந்தாலும் சரி, இது தீர்ப்பு தள்ளி போகலாம். இன்னும் சில நாட்கள் கூட ஒரு 4-5 நாளோ அல்லது 10 நாளோ கூட தள்ளி போகலாம். எப்படியாவது இந்த லீவு நாளாக கடத்திடணும். லீவு நாள் தாண்டிட்டா படம் அந்தளவுக்கு பெருசாக பிஸ்னஸ் இருக்காது அப்படின்ட்டு ஒருவேளை யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி தவறான கணக்கு போட்டு இதெல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் உண்மை என்னன்னா, இது என்னதான் லீவு நாளை தாண்டி ரிலீஸ் ஆகிற மாதிரியான வேலைகளை இவங்க செஞ்சாலுமே கூட விஜய் ரசிகர்கள் அந்த படத்தை ஓட வச்சுருவாங்க. அவங்க அந்த விட்டுற மாட்டாங்க, அது வேணா உறுதி. இப்போ நேற்று கூட ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன், 10ஆம் தேதி பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு. அந்த படத்துக்கு எந்த தடையும் இல்லை. இத்தனையும் பார்த்தீங்கன்னா அது இந்தி எதிர்ப்பை பேசக்கூடிய ஒரு படம், தமிழ்நாட்டில் இருக்கிற மொழி போரை பற்றி பேசக்கூடிய ஒரு படம். அதுதான் உண்மையிலேயே காங்கிரஸுக்கும் எதிரானது, பாஜகவுக்கும் எதிரானது. ஏன்னா இப்போ அன்னைக்கு காங்கிரஸ் வந்து இந்தியை திணிச்சிட்டு இருந்தாலுமே இன்னைக்கு அந்த இந்தியை திணிக்கிற வேலையை வந்து பாஜக தான் பண்ணிட்டு இருக்குது. டிஎம்கே தான் என்ன பண்ணுது, இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுறோன்ற பேரில் ஒரு வேஷம் கட்டிட்டு இருக்குது. அப்போது உண்மையாகவே சான்றிதழ் வரக்கூடாது, படத்துக்கு சிக்கல் வரணும் அப்படின்ட்டு பாஜக நினச்சிருந்தா அதை பராசக்திக்கு தான் பண்ணியிருக்கணும். ஆனால் பராசக்திக்கு பண்ணாமல் ஜனநாயகனுக்கு அதை பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஜனநாயகன் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, அது வேறு ஆங்கிளில் போயிட்டு இருக்குது. ஆனால் ஒன்று, இவங்க தொடர்ந்து இதையே செய்ய விஜய் அவர்களுக்கு மைலேஜ் தான் ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு இது ஒரு சிம்பத்தியாக தான் மாறும். இப்போவே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில், சாதாரண மக்கள் முதற்கொண்டு. பாவம், அரசியலுக்கு வந்த ஒரே காரணத்துக்காக, மக்களுக்காக பேசுகிறாப்புலன்ற ஒரே காரணத்துக்காக இந்த திமுக பார் இந்த அளவுக்கு ஒடுக்குது, இந்த அளவுக்கு குடைச்சல் கொடுக்குது, விஜய்க்கு பிரச்சனை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது விஜய்க்கு அவர்கள் கொடுக்கிற இந்த அழுத்தங்கள், இந்த நெருக்கடிகள் எல்லாமே அவருக்கு சிம்பத்தியாக தான் கன்வெர்ட் ஆகுமே தவிர இது வந்து அவருக்கு எதிராலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. படமே ஒரு வேளை தள்ளி போனாலும் கூட அந்த படத்துக்கான ஹைப் இன்னும் அதிகமாகிட்டு தான் போகும், அது குறையாது. இன்னும் அந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன், ஹைப் லெவல்லாம் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும். அது நீங்கள் 10 நாளே தள்ளி போனாலும் அந்த படத்துக்கு ஒரு ஹைப் ஒரு 10 மடங்கு ஏறி தான் இருக்குமே தவிர கொஞ்சம் கூட கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது ஒன்று. இப்படி இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கும்போது ஒரு பக்கம் விஜய் அவர்களுக்கு ஜனநாயகன் படத்துக்கு இந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து, இன்னொரு பக்கம் பராசக்தி படம் அப்படியே ஸ்மூத்தாக ரிலீஸ் ஆகுது, பல தியேட்டர்கள் அது கிடைக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னும் ஏற்கனவே பராசக்தி மேலே இருந்த அந்த கொஞ்சம் வெறுப்பு நிலை இன்னும் அந்த வெறுப்பு உச்சத்தை தொடும். ஏன்னா விஜய் ஃபேன்ஸு ஒட்டு மொத்தமாக அந்த படத்தை புறக்கணிக்க போகிறாங்க, அது வேணால் உறுதி. எங்கள் ஆள் படம் இந்நேரம் வந்திருக்க வேண்டியது, இந்நேரம் நாங்கள் போய் செலிப்ரேட் பண்ணியிருக்க வேண்டியது, தியேட்டர் தெருக்கி விட்டு இருக்க வேண்டியது, இந்நேரம் நாங்கள் வந்து ரிவ்யூஸு அது இதுன்ற ஒருவரோட எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது. அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கெடுத்து எங்களை போட்டு இப்படி முடக்கி வச்சுட்டு நீ ரொம்ப கூலாக ரொம்ப ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணி நீ வந்து பிளாக் பஸ்டர் ஆகிடலான்னு பார்க்குறியா? ஒரு நாள் அது நடக்காது அப்படின்றத வன்மத்தையும் வஞ்சத்தையும் வச்சுக்கிட்டு அந்த படம் புறக்கணிக்க போகிறாங்க. சிவகார்த்திகேயனுக்கும் சரி, டிஎம்கேக்கும் சரி, அது பெருத்த பேக் ஃபயர் ஆக போகுது, அது வேணால் உறுதி. ஒருவேளை டிஎம்கே அவங்களா அதை பண்ணல, அது வேற ஏதோ ஒரு காரணத்தினால தான் ஜனநாயகன் இப்படி தள்ளி போகுது, பராசக்திக்கும் அந்த ஜனநாயகன் தள்ளி போகிறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றது உண்மையாகவே இருந்தாலும் கூட அந்த வெறுப்புன்றது ஒட்டு மொத்தமாக எங்கே போய் குவியும் அப்படின்னா பராசக்தி மேலே தான் போய் குவியும். அந்த பராசக்தி மேலே குவிகிற வெறுப்பு அது வெறும் பராசக்தி மேலே மட்டும் வர வெறுப்பாக இருக்காது, அந்த வெறுப்பு சிவகார்த்திகேயனையும் பாதிக்கும். அது எந்த அளவுக்கு பாதிக்குது, என்னென்ன அப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில், இது முடிஞ்ச உடனே அடுத்த வீடியோ சீக்கிரமாக வந்துடும், அதில் தெளிவாக பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக், அந்த மிஸ்டேக்கு அவர் கொடுத்துருக்கிற வேலை, இது எல்லாத்தையும் பற்றியும் அடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போது விஜய் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமைய போகுது. திமுக காரங்க இப்போவே கதறிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, நீதிபதி தீர்ப்பு வெளியே வந்த உடனே, அதாவது இந்த சிடிஎஃப்சி மேல்முறையீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீதிபதி தீர்ப்பு கொடுத்த உடனே, எப்பா நல்ல வேலை தீர்ப்பு கொடுத்து தொலைச்சிட்டிங்க, இல்லைனா இதை வச்சுக்கிட்டே இவனுங்க வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுவானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லி வச்ச மாதிரி அவங்க மேல்முறையீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது பின்னாடி யார் என்னங்கிறது கொஞ்சம் மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. பிஜேபி இந்த ஒரு மடத்தனத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிஎம்கே லாபி பண்ணுறதுக்கு வேணால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களோட பராசக்தி கொஞ்சமாச்சும் நல்லா ஓடணும். கிளாஷ்ன்னு வந்து முட்டிக்கிச்சு ரெண்டும் அப்படின்னா பராசக்தி படுத்து பாதாளத்தில் போய் படுத்து விடும். அப்படின்னும்போது நம்ம கொஞ்சம் சோலோ ரிலீஸ் மாதிரி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம படம் கொஞ்சம் தப்பிச்சிருமா அப்படின்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு இன்னும் கிளியராக தெரிஞ்சிடும்.
போக 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 யாரா இந்த வேலையை பார்த்தா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். எப்படி இருந்தாலும் ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் ஒரு முன்ன தள்ளி போனாலும் கூட அந்த படம் மொரட்டி ஹிட் அடிக்க போகிறது உறுதி. ஏன்னா அந்தளவுக்கு ஹைப்பு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அதர் ஸ்டேட்ஸ்லையும் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ராஜா சாப் அப்படின்ட்டு தெலுங்கில் ஒரு படம் வந்துச்சு. யாருது? நம்ம பிரபாஸ். அந்த படத்துக்கு பெருசாக ஒன்றும் பாசிட்டிவ் ரிவ்யூஸோ அல்லது பெருசாக ஒன்றும் ஒரு ஹைப்போ இருக்கிற மாதிரி தெரில, கொஞ்சம் டவுனாக தான் போயிட்டு இருக்குது. அப்படின்ற டைமில் இந்த டைமில் மட்டும் ஜனநாயகம் வந்து இறங்குச்சு அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, நார்த்து, ஓவர்சீஸ் எல்லா இடத்துலையுமே அடிச்சிடும். அதனால் இன்னும் தள்ளி போக 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 ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் சிக்கல் வரலாம். ஏற்கனவே டிக்கெட்டுகளை விற்று அந்த சேல் ஆன தியேட்டர்களுக்கு அந்த மணியை ரீஃபண்ட் பண்ணுறதில் கொஞ்சம் சிக்கல்கள் வரலாம். இந்த மாதிரியான சிக்கல்களெல்லாம் கட்டாயம் அனுபவிப்பாங்க. சில நட்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, சில மன உளைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து ஆல்ரெடி ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே தங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி பிளாஸ்ட் மாதிரி வடிக்கும். அது வேணால் உறுதி. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்த காணொலியில் கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். நன்றி.